ஓகே. இந்த பாண்டிச்சேரியில, புதுச்சேரியில இருக்குது எலெக்ஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேசிய ஜனநாயக கூட்டணி என்ஆர் அவர்களுடைய ஆட்சியில எந்த அளவுக்கு பாஜகவுடைய நல்ல திட்டங்கள் மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. இந்த கூட்டணி மீண்டும் ஜெயிக்கும் அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. ஏன்னா மக்கள் மத்தியில அந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு எங்களுக்கு. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது, ஒவ்வொரு கேண்டிடேட் கூட நாங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது, மக்கள் சந்திக்கும் போது, மக்கள் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இந்த ஆட்சி மீண்டும் வரணும்னு ஆசைப்படுறோம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் மீண்டும் பக்கத்து மாநிலத்திலிருந்து இங்க எப்படி பக்கத்து மாநிலத்துல பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்து மக்கள் ஏமாத்தி வெறும் கரப்ஷன், வெறும் ஸ்கேம்ஸ், ஊழல், ஃபேமிலி டைனஸ்ட் பாலிடிக்ஸ், பணம் சம்பாதிக்கிற வகையில ட்ரக் மெனஸ் இருக்கட்டும், சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களுக்கு கையில ஈஸியா சாராயம் கிடைக்கிற அளவுக்கு டாஸ்மார்க் மட்டும் நம்பி போயிட்டு இருக்க ஒரு ஆட்சி இல்லாம முன்னேற்றம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு யூனியன் டெரிட்டரி உங்களுக்கு இன்னைக்கு பாண்டிச்சேரி, புதுச்சேரி இருக்கு. அந்த வகையில நிச்சயமாக இந்த வெற்றி மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வெற்றி இருக்கும். என்ஆர் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வருவார்னு ஒரு முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சார், ரெஸ்டோ பாருக்கு போதைப் பொருட்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? சார், அதுக்கு 18 இயர்ஸ் உங்களுக்கு லைசன்ஸ் இருக்குல்ல. 7வது படிக்கிற பசங்களுக்கு என்ன வயசு சார்? அவங்க போதை பொருட்களுக்கு அடிமையாய் சாராயம் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போய் கலாட்டா பண்றாங்க. ரோட்ல போயிட்டு இருக்கிற பெண்கள் பார்த்துட்டு சில்மிஷம் பண்றாங்க. 8வது வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கும் 8வது வகுப்பு படிக்கிற குழந்தைங்களுக்கும் 18 வயசு மீறி போய் அதுக்கப்புறம் ஒபிஷியல் லைசன்ஸ் வாங்கி ஒரு ரெஸ்டோ பார்ல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சார், நாங்க எதுக்கு இருக்கோம்? அப்போ அவர் தான் எங்களுக்கு செய்யணும்னா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்? அவர் முதலமைச்சருங்கிறது முறையில எல்லா இடத்துலயும் இருக்க முடியாது. அவருடைய கட்சியும் இருக்கு, அதுவும் பார்த்துட்டு போகணும் இல்லைங்க. அதுக்குதான் பாஜக சார்பாக நாங்க இருக்கோம். கூட்டணி எங்களுக்கு தானே. புதுச்சேரியில ரோட் ஷோ பண்ணாங்க. தமிழ்நாட்டுக்கு நடத்தப்பட வேண்டிய பொதுக்கூட்டம் கேன்சல் ஆச்சு. பிரதமர் தமிழ்நாட்டுல பாஜக தலைமை வகுத்த வியூகம் பிடிக்காதனால கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னாங்க? சொன்னீங்கன்னா நானும் விசாரிக்கிறேன். இல்ல அந்த மாதிரியான தகவல்கள் ஆமாங்க, பொதுக்கூட்டம் ஷெட்யூல் வந்தது. ஆனா கேன்சல் ஆகிறதுக்கு காரணம் பல இருக்கு. அவர் டெல்லியில இருந்து எப்போ வந்தாரு? அங்கேயே லேட் ஆச்சுல. அங்க வரது லேட் ஆச்சு. இப்போ இருக்கிறது உலகத்திலேயே உங்களுக்கு தெரியும் எப்படி வெஸ்ட் ஏஷியால இருக்கிற அந்த போர்ல எந்த அளவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் பேசினாதான் சரிப்படுத்த முடியும்னா உலகத்துல இருக்கிற அத்தனை லீடர்ஸ் சொல்லும் போது பல விஷயங்கள் இருக்கு. ஏன் நேத்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிஜேபியில பிரதமரை பார்த்துட்டு எல்பிஜி கேஸ் குறைஞ்சு பிரச்சனை இருக்கு, அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, எல்பிஜி மோடிஜியோட கஜானாவா? அவர் வீட்டுல வச்சிருக்காரா? உலகத்திலேயே எல்பிஜி பிரச்சனை இருக்கு. ஆனா அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி பாத்தீங்கன்னா நம்ம இந்திய தேசத்துல வாழ்ற மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்க கூடாதுங்கிறதுக்காக எக்ஸைஸ் டியூட்டி ஆன் ஃபியூல குறைச்சிருக்காங்க, டீசல் அண்ட் பெட்ரோல்லயே. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு? அந்த ஃபியூல்லயே 10 ரூபாய் 15 ரூபாய் குறைக்கும் போது அந்த எக்ஸைஸ் டியூட்டி தமிழ்நாட்டுல வாழ்ற மக்களுக்கு பயன்படுத்தாதா? அவங்களுக்கு பயன்படுத்தும்ல. அப்ப ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? அதுக்கு ஏன் நன்றி சொல்றதுக்கு உங்களுக்கு வக்கில்ல? ஆனா எல்பிஜி கேஸ் பத்தி பிரச்சனை வந்தாக்க நீங்க மேடையில கேக்குறீங்க. மக்கள் ஏமாத்துறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க. பொய் வாக்குறுதி மட்டும் கொடுத்துட்டு 5 வருஷம் ஆட்சி நடத்துனீங்க. மறுபடியும் மக்களுக்கு பொய் சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு மக்கள் ஏமாத்தணும்னு நினைக்கிற திமுகக்கு தமிழகத்துல இந்த முறை புதுச்சேரியிலையும் இந்த மக்கள் ஒரு சரியான பதில் கொடுக்க போறாங்க. புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் அப்படின்னு பிரதமர் இருக்கக்கூடிய மேடையில முதல்வர் ரங்கசாமி கோரிக்கை வச்சாரு. நேற்று பாஜக சார்பாக வெளியிடப்பட்ட வாக்குறுதி பட்டியல்ல முக்கியமா மாநில அந்தஸ்து பற்றி எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியாகும். பொய்யான வாக்குறுதி கொடுக்க சொல்றீங்களா? இல்ல சும்மா இந்த தேர்தலுக்காக மக்கள் ஏமாத்துறதுக்காக வாக்குறுதி கொடுக்க சொல்றீங்களா? எல்லாமே வரும். ஆனா எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு.
பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் இங்க உட்கார்ந்துட்டு நான் வந்து வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட்டேன்னு அப்படி கிடையாது. ஸ்டேட்ஹுட் குடுக்கறதுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு. நாங்க வந்து ஆதரிக்கிறோம். நாங்க வந்து வரவேற்றோம். ஆனா இருந்தாலும் ஒரு ஸ்டேட்ஹுட் குடுக்கறதுக்கு ஒரு யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்டேட்ஹுட் குடுக்கறதுக்கு பல விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பல கட்சிகள் கிட்ட பேச வேண்டியதா இருக்கு. பல மாநிலங்கள் பேச வேண்டியதா இருக்கு. சோ இட்ஸ் a ப்ரொசீஜர். இப்போ இன்னைக்கு வந்து நேத்து வந்துட்டு போன சில தலைவர்கள் நாங்க வந்தாக்கா நாங்க வந்து இம்மிடியட்டா வந்து ஒரு ஸ்டேட்ஹுட் குடுக்குறோம்னா ஒரு மாநில அந்தஸ்து குடுப்போம்னா சொல்லிட்டு போறாங்க. எப்படி குடுப்பீங்க? அதான் சொல்றாரு. ராகுல் காந்தி 29ல பிரைம் மினிஸ்டர் ஆகும்போது முதல் கையெழுத்து வந்து புதுச்சேரி மாநில 29ல அவர் சொல்றாரா? 2029 அவர் சொல்வாருங்க. அவர் இத்தனை வருஷமா இத்தனை வருஷமா வந்து யாரு? கார்கே சாரா? மல்லிகார்ஜுன் கார்கே சார் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அவருடைய நாற்காலி காப்பாற்றுறதுக்காக 2029ல பிரதமர் மேலேயே வந்து பிரசிடென்ட்டும் ராகுல் காந்தி ஆயிடுவாரு சொன்னாலும் சொல்லுவாரு. பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் ரெண்டுமே ராகுல் காந்தி வந்தாருன்னு சொல்லுவாரு. அவருடைய நாற்காலி காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆவறது ஒரு தூரத்து கனவு. கனவு கண்டுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னாரு, கனவு கண்டுங்க, பெருசாவே கண்டுங்க. அது ராகுல் காந்தி அவர்களுக்கு பொருத்தும். ஆனா என்னைக்குமே வந்து அது நிரந்தரம் ஆறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க இருந்தாலும் கள்ளச்சாராயம் வந்து நிச்சயமாக வந்து நம்ம ஆதரிக்க கூடாது. இது 10 பேர் இறந்திருக்காங்கன்னா மனசு கஷ்டமா தான் இருக்கு. தமிழகத்துல வந்து இத்தனை பேர் நான் போனேனே NCW மெம்பரா இருக்கும்போது நான் போனேனே. அங்க என்ன கள்ளக்குறிச்சிக்கு அப்போ என்ன ஆச்சு? என்ன ஒரு விஷயங்கள் எடுத்தாங்க? என்ன ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க? டாஸ்மார்க் 10 மணிக்கு மேல இன்னைக்கு தமிழகத்துக்கு 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. நீங்க வந்து வெறும் டாஸ்மார்க் நம்பி மட்டும்தான் ஒரு மாநிலத்துல நடத்துவேன்னா அது எப்படி? அந்த டாஸ்மார்க்லயே உங்களுக்கு எவ்வளவு வந்து ஒரு கட்டிங் வருது அதுவும் நம்ம பார்க்கணும். நீங்க வெறும் போதைப் பொருட்கள் வெறும் வந்து எப்படி ஈஸியா ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசல்லையும் ஒவ்வொரு கல்லூரி வாசல்லையும் உங்களுக்கு போதைப் பொருட்கள் ஈஸியா கிடைக்குது. இது வரைக்கும் தமிழகத்துல நம்ம இப்ப முதலமைச்சர்கள் பார்த்து இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கு. ஒரு கேள்விக்கு பதில் வந்திருக்கா? அண்ணா யூனிவர்சிட்டியில பிரச்சனை வந்தது. பொள்ளாச்சி பிரச்சனை வந்தது. பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்ல. 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு மூதாட்டி வரைக்கும் அவங்க மேல வந்து தாக்குதல் நடக்குது. குழந்தைங்க வந்து போதைப் பொருட்கள் அடிமை இருக்கிறாங்க. எல்லா பள்ளிவாசலுக்கும் கல்லூரி பக்கத்திலேயே உங்களுக்கு வந்து ஈஸி டாஸ்மார்க் அங்கேயே திறந்து வச்சிருக்காங்க. எங்கே வந்து ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு குடும்பம் இருக்கு. எங்கேயுமே கிடையாது. மெயின் ரோட்ல ஓகே ஓபன் பண்ண நீ சாராய கடை டாஸ்மார்க் ஓபன் பண்ண எனக்கு கட்டிங் வருது அது போதும். அந்த ரேஞ்ச்ல இன்னைக்கு தமிழகமே இருக்கு. அத தலைமையில எடுத்த முடிவு. அதுக்கு நாங்க ஒண்ணும் சொல்ல முடியாது. இல்ல கருத்து யாரோட தனிப்பட்ட முறையிலே ஒரு கட்சியில இருக்கும்போது தனிப்பட்ட முறையில யாரோடையும் கருத்து சொல்லவும் கூடாது, இருக்கவும் கூடாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மேலிடத்துல இருந்து தலைவர்கள் எடுத்த முடிவு. அது ஏன் எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். கடந்த முறை 1000 விளக்கு தொகுதியில நீங்க போட்டியிட்டீங்க. நிறைய டஃப் காம்படிஷன். இந்த முறை நீங்க போட்டியிட விருப்பப்படல. எனக்கு அங்க போட்டி எடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டிருந்தா எனக்கு புதுச்சேரியில உங்க முன்னாடி என்னால உட்கார முடியாது. நான் வந்து ஒரு சராசரி காரியகர்த்தாவாக நான் வெளியில போகணும். இன்னொன்னு வந்து என் கணவர் வந்து மதுரையில நிக்கிறாரு. நான் அங்கேயும் இருக்கணும். சோ அங்க புதுச்சேரி, காரைக்கால், தமிழ்நாடு, கேரளா முடிச்சிட்டு வந்திருக்கேன் நானு. இப்போ மதுரை போயிட்டு வந்து 2 நாள். இப்போ மறுபடியும் நாளானைக்கு மதுரை போயிடுவேன். என்னங்க? புதுச்சேரியில மதுவிலக்கு நீங்க ஏதாவது கோரிக்கை வச்சிருக்காங்களா அமல்படுத்தணும்னு? இட்ஸ் a டூரிஸ்ட் ஸ்பாட். அது ஒண்ணு இருக்கு. ஆனா எந்த அளவுக்கு நீங்க எல்லா இடத்துலயும் உங்களுக்கு லிக்கர் அவைலபிள் இருக்கு. எங்கேயுமே வந்து உங்களுக்கு லிக்கர் அவைலபிள் டாஸ்மார்க் இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ரன்னிங் லிக்கர் ஷாப்ஸ் இல்ல நான் சொல்லவே இல்லை. ஆனா எங்க எப்போ இருக்கணும் அந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஒரு டாஸ்மார்க் மட்டும் நம்பி ஒரு யூனியன் டெரிட்டரி புதுச்சேரி கிடையாது. டூரிசம் இருக்கு, பாதுகாப்பு இருக்கு, முன்னேற்றம் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதை நம்பிதான் புதுச்சேரி இருக்கு. வெறும் டாஸ்மார்க் நம்பி புதுச்சேரி கிடையாது. ரெண்டு இடத்துலயும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி நிச்சயமாக உறுதியா இருக்கு. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. கடந்த 5 வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில நான் சொன்ன மாதிரி எந்த முன்னேற்றமும் கிடையாது. கடன் மட்டும்தான் இருக்கு.
ஊழல் மட்டும்தான் இருக்கு. கட்டிங்ஸ் மட்டும்தான் செனட் ஆஃப் ரோடுக்கு போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எந்த ரோடும் சரியில்ல. அவங்க போற பாதை மட்டும்தான் சரியா இருக்கும். மீதி மக்கள் போற பாதையில கற்கள் இருக்கு, பள்ளம் மேடு இருக்கு. அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. என் வீட்ல மட்டும் தான் லைட் இருக்கும். மத்த வீட்ல வந்து இருட்டா இருக்குன்னா அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. வீட்ல மட்டும் தான் பெண்கள் பாதுகாப்போட இருக்காங்க. மத்த தமிழகத்துல எந்த தெருவுக்கு போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு அத பத்தி எனக்கு கவலை கிடையாது. ஒரு கேள்வி கேட்டாக்க அதுக்கு பதில் வராம ஏன் இது பண்ணி குடுக்கலன்னா கேள்வி கேட்கிறாரு. பணம் வரலங்கிறாங்க. மேக்ஸிமம் பணம் உங்களுக்கு தமிழகத்துக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு குடுத்திருக்கோம். உங்களுக்கு வந்தே பாரத் குடுத்திருக்கோம். உங்களுக்கு பல ஆயிரம் கோடியில உங்களுக்கு கடனும் குடுக்கப்பட்டிருக்கு. இல்லன்னா டாக்ஸஸ்லயே உங்களுக்கு மேக்ஸிமம் குடுக்கப்பட்டிருக்கு. 63,000 கோடி வரைக்கும் உங்களுக்கு கடந்த 5 வருஷத்துல குடுத்திருக்கோம். ஆனா அதுக்கான நீங்க ஒயிட் பேப்பர் எங்களுக்கு குடுக்கணும்ல. அந்த ஒயிட் பேப்பர் நாங்க கணக்கு கேட்கிறோம். அந்த கணக்கே நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்க ஒன் வே டிராபிக் இல்லல்ல. நாங்களும் கவர்ன்மெண்ட் நடத்துறோம்ல. இன்னைக்கு தமிழகத்துல எது வந்தாலும் எக்ஸ்சேக்கர்ஸ் பேமெண்ட் தானுங்க. சோ எக்ஸ்சேக்கர்ஸ் பேமெண்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்போ எப்படி 10 லட்சம் கோடி உங்களுக்கு வந்து கடன் இருக்கு தமிழகத்துல. அப்போ நீங்க எக்ஸ்சேக்கர்ஸ் பேமெண்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதானே பார்க்கணும். இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது மக்கள் என்ன சொல்றாங்க? வரியிலயும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஊழல் இருக்கு எல்லா இடத்துலயும். ஏன்னா கம்மி பண்ணி குடுக்குறாங்கன்னு அதுலயே அவங்களுக்கு கட்டிங் போறோம். சோ இது எந்த வகையில வந்து சரிப்படுத்த வரும்னு எனக்கு தெரியாது. எல்லா திட்டங்களையும் கொடுத்துருக்கீங்க. அதாவது முக்கியமான நகரம் மதுரை, கோயம்புத்தூர். அது வந்து மெட்ரோ திட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க. அது ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கவே இல்லை. அதை மட்டும் ஏன் ஒரு வேண்டுமென்றே பண்றாங்க? இல்லைங்க. அது ஏன் தமிழகம் அது மட்டும் தான் சொல்றாங்க. மீதி வந்து எத்தனை ஆயிரம் இல்ல நான் கேக்குறேன். அப்போ எத்தனை ஆயிரம் கோடி குடுத்துட்டு உங்களுக்கு நேஷனல் ஹைவேஸ் டெவலப் எத்தனையோ ஒரு 1000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு ஹைவே டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அத பத்தி பேசுறீங்களா? அத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு வந்து எல்லா நல்ல திட்டங்கள் உங்க கைக்கு கொண்டு வந்து குடுத்துருக்கோம். ஆனா நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறீங்களா? நீங்க அத பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துனாதான் அது பிரதான் மந்திரி யோஜனா இருக்கு. அந்த பிரதான் மந்திரி யோஜனா இருக்கிறதுனால நீங்க மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. நீங்க வந்து கட் அண்ட் பேஸ்ட் காப்பி கேட் மாதிரி கட் அண்ட் பேஸ்ட் இது எடுத்தாங்களா இது எங்களுக்கு தான் மட்டும் பண்ணிட்டு நீங்க எங்களுக்கு மட்டும் தான் பேர் வரணும். மக்கள் ஏமாத்துற வேலை மட்டும்தானே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது வரைக்கும் என்ன பண்ணாங்க? பெண்களுக்கு வந்து நீங்க பணம் கொடுக்குறேன்னு ஏன் கடந்த 5 வருடமாக ஏன் பெண்களுக்கு பணம் கொடுக்கல? ஏன் எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சானிடைசேஷன் ஒர்க்கர்ஸ் அவங்க போராட்டம் நடத்துனாங்க. நம்மளுடைய டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் அவங்க போராட்டம் நடத்துனாங்க. எல்லாரும் பண்ணும்போது ஏன் நீங்க வந்து அவங்களுக்கான இல்ல அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு இல்லாம மக்கள் தள்ளாடிட்டு இருக்காங்க. அதை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அவங்களுக்கு போதைக்கு அடிமையாக்கி டாஸ்மார்க் அடிமையாக்கி இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை வந்து அப்படி நீங்க அடிமையாக்கி நீங்க உட்கார வச்சீங்கன்னா எத்தனை பெண்களுடைய தாலி வீடு அவங்களுடைய மான மரியாதை எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு இன்னைக்கு குடும்பங்கள் வந்து நடு தெருவுல நிக்கிறாங்க சொல்லுங்க. புதுச்சேரியில வந்து குழம்பி போன ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குன்னு நேற்று வந்த விஜய் பரப்புரையில சொல்லி நேத்து தான் வந்திருக்காரு. விட்டுடுங்க பாவம். 2 தடவை வந்தாரு. இல்ல அரசியலுக்கு இப்பதான் வந்திருக்காரு. விட்டுடுங்க. விமர்சிக்க மாட்டீங்களா விஜய்? விமர்சிக்கிறது பத்தி இல்ல. அரசியல் தெரிஞ்சவங்களை பத்தி நம்ம பேசலாம். அவர் நேத்து தான் வந்திருக்காரு. நேத்து ஒரு இடத்துல வந்து அவருடைய யாருக்கு வாக்கு சேகரிக்க போறோம்னா அவரு பேரை சொல்லாம எங்க கட்சியில இருக்கிறத ஒரு வேட்பாளரோட பேர் வேற சொல்லிட்டு போயிட்டாருல்ல. சோ மனசுல நாங்க இருக்கோம். அது மட்டும் உறுதியா இருக்குல்ல. நீங்களும் அவங்களும் நெருக்கமா இருக்கு. விஜய் மனசுல பாஜக இருக்கு. அது மட்டும் உறுதியா இருக்கு. நேத்து பாஜகவுடைய வேட்பாளர் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் செல்வம் சார் பேர் தானே சொல்லிட்டு போனாரு. அதான் சோ மணலி தொகுதியில செல்வம் பேர் தானே பேர் சொல்லிட்டு போனாரு. அது வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷம். தமிழக பொறுப்பு ஆளுநர் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கைப்பாய்வா செயல்படுறாங்க. அவங்க நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. தேர்தல் விதிமுறைகள் அமல்ல இருக்கு. அவங்கள மாற்றணும் அந்த பொறுப்புக்கு வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு நாங்க புகார் கடிதம் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. தாராளமா அனுப்புங்க. அப்படி நிகழ்ச்சி நடந்ததா? ஒண்ணுமே நடக்கல. அது அவர்கிட்ட கேளுங்க. குடுக்க சொல்லுங்க. தேர்தல் ஆணைய கிட்ட கொடுத்திருக்காரு. ஏன் உங்க முன்னாடி பேசும்போது உங்ககிட்ட வந்து ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்திருக்கலாமே. கொடுத்தாங்களா உங்களுக்கு? இல்ல கடிதம் கொடுத்தாரு. எப்படி நடந்ததா நீங்க என்கிட்ட கேக்குறீங்கல்ல. அப்புறம் உங்ககிட்ட அது ஆதாரபூர்வமா உங்ககிட்டயே கொடுக்கல. அது முன்னாடி பிரஸ் முன்னாடி பேசுறாருன்னா பிரஸ் முன்னாடி ஆதாரபூர்வமா அவர் கொடுத்திருக்கணுமே உங்க முன்னாடி. நான் வந்து கொடுக்க போறேன் கொடுத்துட்டோம்னா அப்போ ஆதாரபூர்வமா உங்க முன்னாடி கொடுக்க சொல்லுங்க. தாராளமா கொடுங்க. தாராளமா கொடுங்க. மதுரை ரொம்ப நல்லா இருக்கு. மதுரை சென்ட்ரல்ல மக்கள் ரொம்ப உற்சாகத்தோட இருக்கிறாங்க.
என் கணவர் பத்தி நான் பேசக்கூடாது. இருக்கிற நபர் ஒரு முக்கியமான நபர். அவங்க powerful 10 வருடங்களாக எதுவுமே நடக்காது. அங்க போய் இறங்குன உடனே மதுரையில ஃபர்ஸ்ட் சொன்ன என்கிட்ட விஷயம் அதுதான். 10 வருடங்களா ஏமாத்திட்டு இருக்காரு. எதுவுமே நடக்கலன்னு தான் சொன்னாங்க. தமிழ்நாடு புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வருகை தருவதால திமுக காங்கிரஸ் கூட்டணி வலுப்பெறுது. தமிழ்நாடு முதல் சொல்றது. அது அப்படியேதான் இருக்கு. தமிழ்நாட்டுல தமிழ்நாடு PM வர்றதுனாலதான் வருவாங்க. மோடி வர எது PM அடிக்கடி வரணும். பிஎம்ஐடி அப்பதான் டிஎம்கே பலம். அப்பவும் வந்து எங்களை நம்பிதான் அவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வலுப்படுத்துறதுக்காக பிஎம் வேணும்னு சொல்றாரா? 24லயே வந்து ஒரு பதவி வந்தப்ப நாங்க வலிமை செஞ்சோம். அது வந்து இல்ல அதுதான் சொல்றேன். அப்போ எதுக்கும் இப்போ எப்படி நாங்க வந்து ராகுல் காந்தி பார்த்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய வலிமை வந்து ராகுல் காந்தி சொல்றோம். சரிங்களா? அப்போ இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. பிரதமர் மோடி எங்க வந்தாலும் அது திமுகக்கு வெற்றி கிடையாது. இந்திய தேசத்துக்கு தேசியோட மண்ணுக்கு தான் வெற்றி. அதுதான் உறுதி.